கரூர் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த நிலையில் உயிரிழந்தவர்களுக்கு எப்படி இரவில் பிரேத பரிசோதனை செய்ய முடியும் என சமூக வலைதளங்களில் தெரிவிக்கப்படுவதற்கு தமிழக அரசின் தகவல் சரிபார்ப்பகம் விளக்கம் அளித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், மேலும் விவரங்கள். நேற்று முன்தினம் இரவு கரூரில் விஜய் பிரச்சாரத்தின் பொழுது ஏற்பட்ட உயிரிழப்புகளில் இறந்த 39 பேருக்கும் எப்படி இரவில் உடற்கூறாய்வு செய்தார்கள்? இரவில் உடற்கூறாய்வு செய்வதற்கு தடை இருக்கும் பொழுது ஒரு இரவில் உடற்கூறாய்வு செய்து அதிகாலைக்குள் உடலை எல்லாம் அனுப்பி வைத்தது எப்படி சாத்தியப்பட்டது? அதற்கான விதிகள் ஏதேனும் இருக்கின்றதா என்பதையெல்லாம் குறிப்பிட்டு கேள்வி எழுப்பியிருந்தார்கள். எனவே திட்டமிட்டு ஒரு சதி நடந்திருக்கின்றது. விஜயினுடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு நடத்தப்பட்ட சதி. அதன் காரணமாகத்தான் விதிகளை மீறி இரவிலே போஸ்ட்மார்டம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த உடற்கூறாய்வை செய்து விட்டார்கள் என்று குற்றம் சாட்டியிருந்தார்கள். வழக்கமாக இது போன்ற உடற்கூறாய்வுகளை மாலைக்கு பிறகு செய்ய மாட்டார்கள், சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு செய்ய மாட்டார்கள் என்பதன் அடிப்படையிலே அந்த கேள்வியினை எழுப்பியிருந்தார்கள். ஆனால் தமிழ்நாடு அரசினுடைய தகவல் சரிபார்ப்பகம் தற்பொழுது மத்திய அரசு கடந்த 2021ஆம் ஆண்டு நவம்பர் 15ஆம் தேதி குடும்ப நலத்துறை அமைச்சகத்தின் மூலமாக வெளியிட்டுள்ள ஒரு அரசாணையை சுட்டிக்காட்டி இரவில் இந்த உடற்கூறாய்வுகளை செய்யக்கூடாது என்று பொத்தம் பொதுவாக சொல்ல முடியாது, இரவிலும் உடற்கூறாய்வுகளை செய்யலாம், அதற்கு சில விதிவிலக்குகள் இருக்கின்றன என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டி அதன் அடிப்படையில் தான் அன்று இரவு 39 உடல்களும் உடற்கூறாய்வு செய்யப்பட்டது. அதில் எந்த விதிமீறலும் இல்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே அவர்கள் தந்திருக்கக்கூடிய விளக்கம், கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 39 பேருக்கு எப்படி இரவில் பிரேத பரிசோதனை செய்ய முடியும்? 6 மணிக்கு மேல் பிரேத பரிசோதனை செய்யக்கூடாது என்று விதிமுறைகள் இருப்பதாக சமூக வலைதளங்களில் பரப்பப்படுகின்றது. 2021 நவம்பர் 15ஆம் தேதி மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்ட குறிப்புரையிலே இரவு நேரங்களில் பிரேத பரிசோதனை செய்யலாம் என்றும் அதற்கு விதிமுறைகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதற்காக மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்வதற்கான கட்டமைப்பு வசதிகள் இருந்தால் போதுமானது என்று அந்த குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் நிலையிலும் இரவில் பிரேத பரிசோதனை செய்யலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இரவு நேரத்தில் பிரேத பரிசோதனை செய்ய முடியாது என்று சமூக வலைதளங்களில் தவறாக தகவல் பரப்பப்படுகின்றது என்று தமிழ்நாடு அரசினுடைய தகவல் சரிபார்ப்புத்துறை சார்பில் இந்த விளக்கம் அளித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் தந்திருக்கக்கூடிய விளக்கத்திலே மத்திய அரசு வெளியிட்டிருந்த இரவு நேரத்தில் எப்பொழுதெல்லாம் பிரேத பரிசோதனை செய்யலாம் என்பதற்கான அந்த விதிமுறைகளையும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதன்படி சந்தேகத்திற்கு இடமான மரணங்களாக கருதப்படக்கூடியவர்களுடைய உடலை உடனடியாக பிரேத பரிசோதனை செய்யலாம். சட்டம் ஒழுங்கு தொடர்பாக காவல்துறைக்கு ஒரு மரணம் தொடர்பாக உடனடியாக விவரம் வேண்டும் என்றால் அந்த உடலை கூட இரவில் பிரேத பரிசோதனை செய்யலாம். அதோடு சேர்த்து இந்த பாலியல் குற்ற வழக்குகளில் உயிரிழந்திருக்கக்கூடிய பெண்களுடைய உடலையும் இரவு நேரத்தில் தேவைப்பட்டால் பிரேத பரிசோதனை செய்யலாம். எனவே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் உடல் நசுங்கி உயிரிழந்தவர்களை இந்த சட்டம் மற்றும் ஒழுங்கு தொடர்பாக காவல்துறைக்கு உடனடியாக தகவல் வேண்டும் எனும் பொழுது இரவிலும் பிரேத பரிசோதனை செய்யலாம் என்ற அடிப்படையில் தான் செய்திருக்கின்றார்கள் என்று தமிழ்நாடு அரசினுடைய தகவல் சரிபார்ப்பகம் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றது. எனவே தமிழக வெற்றிக் கழகத்தினர் சொல்லுவதை போன்று இரவு நேரத்தில் பிரேத பரிசோதனை செய்யக்கூடாது என்பதில் ஓரளவு உண்மை இருந்தாலும் அதற்கு சில விதிவிலக்குகள் இருக்கின்றன. அவற்றை பின்பற்றி மட்டும்தான் விஜய் கூட்டத்தில் உடல் நசுங்கி உயிரிழந்திருந்த அந்த 39 உடல்களும் இரவிலேயே பிரேத பரிசோதனை செய்து அதிகாலையில் அவர்களுடைய குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டது என்று விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.